முத்துவும் மனோஜும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே மீனா இருந்துட்டு எங்க எனக்கு ஒன்று தோணுது சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா அப்படின்னு கேட்கும்போது உங்க அண்ணா வந்து கோயிலில் போய் யாரை சந்திச்சாரோ யார் அவருக்கு லெட்டர் கொடுத்தாரோ அவர் தான் வந்து தொடர்ச்சியாக அவருக்கு லெட்டர் கொடுத்துட்டு பிளாக்மெயில் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. ரோஹிணி வந்து அங்கே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப மனோஜும் திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காரு யோசிச்சுக்கிட்டு. உடனே முத்து இருந்துட்டு டே உன்னை வச்சு அவன் ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் உன்னை கோயிலுக்கு வர வச்சு அவன் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்ப எல்லாரும் மனோஜியவே பாக்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு நீ மட்டும் அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தீங்கன்னா நான் அங்கேயே வந்து நேரா அவனை 4 தட்டு என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பேன்லடா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்ப ரோஹிணி அப்படியே வாயை பொழந்துட்டு பயத்துல பாத்துட்டு இருக்காங்க முத்துவையே. உடனே அண்ணாமலை இருந்துட்டு மனோஜை பார்த்து ஏண்டா முத்து சொல்ற மாதிரி அப்பவே நீ முத்துக்கு ஃபோன் பண்ணி இருந்தேன்னா முத்துவே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பானல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே விஜயா இருந்துட்டு ஏங்க இதெல்லாம் சும்மாங்க, எனக்கு என்னமோ இந்த முத்து மேலதாங்க சந்தேகமா இருக்குது, இவன் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பான், வேற யாரும் பண்ண மாட்டாங்க, இவன் சும்மா இப்ப ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனாக்கு வந்து கோவம் வந்துருது. அத்தை எதுக்கு சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் தான் இது பண்ணவே இல்லைன்னு சொல்லி சொல்றாருல, சும்மா ஏன் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு விடு மீனா, நான் செய்யாத தப்புக்கு வந்து நான் செஞ்சேன்னு நம்புறது இவங்களுக்கும் புதுசு இல்ல, நான் செய்யாத தப்ப நான் தான் செஞ்சேன்னு என் மேல பழி போடுறது அவனுக்கும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்ப மனவர்த்தத்தோட சொல்றாரு. உடனே வந்து விஜயாவோட முகமும் அண்ணாமலையோட முகமும் மாறுது. மனோஜும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்ப அண்ணாமலை வந்து கவலையோடவே முத்துவோட முகத்தை பாக்குறாரு. இவங்க ஒரு மாதிரியா பாக்குறத பார்த்து மீனாவும் அண்ணாமலையவே பாக்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு சரி விடுங்க இது எல்லாத்தையும், டே மனோஜ் அதுதான் முத்து பண்ணலன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சுல்ல, இதோட இந்த பிரச்சனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு அப்ப யார் தான் எனக்கு இந்த லெட்டர் போட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே முத்து இருந்துட்டு சரி உனக்கு கோயில்ல லெட்டர் கொடுத்தான்ல அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு மனோஜ் கிட்ட. உடனே ரோஹிணியோட முகம் மாறிடுது. உடனே முத்துவே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அவர் வந்து ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரவி இருந்துட்டு சாமியாரா உனக்கு லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு இல்ல அவர் அந்த கெட்டப்ல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இருந்துட்டு ஏண்டா ஊருக்குள்ள பாதி பேர் போலீஸ் சாமியார் தான் சுத்திட்டு இருக்கானுங்க, அதை போய் நீ நம்புற பாரு நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு மனோஜ் யாராவது உங்களை பயம்புறுத்தி பணத்தை பறிக்கிறதுக்கு வேண்டி கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரவி இருந்துட்டு அப்படின்னா பணம் கேட்டு யாராவது உடனே இப்ப மிரட்டி இருக்கணும்ல, அப்படி பணம் கேட்டு யாரும் அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோஹிணி வந்து அப்படியே பதட்டமாய் நின்றுட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து கரெக்ட் தான், அப்போ அவன் பணத்துக்காக பண்ணல, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இப்படி சொல்ல அங்க ரோஹிணியால நிக்கவே முடியல, அவங்க அப்படியே தத்தளிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. முத்து வந்து மனோஜ் பார்த்து உன்னை ஒருத்த மிரட்டுறான் அப்படின்னா நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே முத்து வந்து நீ பண்ணாத தப்பு ஏதாவது இருக்குதா என்ன அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து மனோஜ் வந்து தலை குனிஞ்சுக்கிறாரு. ஒன்று நீ தப்பு பண்ணியிருக்கணும், இல்லை உன் கூட இருக்கிற யாராவது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோஹிணி பார்த்துட்டே சொல்றாரு. அப்போ ரோஹிணி வந்து அப்படியே பதட்டமாய் அப்படியே ஒரு மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து அப்படியே திரும்பி ரோஹிணியவே பாக்குறாரு. அப்ப வந்து ஸ்ருதி இருந்துட்டு கரெக்ட் தான், நான் கூட சில நாவல்ல படிச்சிருக்கேன், யாருக்காவது இந்த மாதிரி ஃபேக்கா லெட்டர் வந்தா அதுக்கு முன்னால ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்காக இப்படி எல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் மாறி மாறி இப்படி சொல்றதை கேட்டுட்டு ரோஹிணியால அங்க நிக்கவே முடியல, ஒரு மாதிரி பதட்டமாயி நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரவி இருந்துட்டு அப்படி பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு இவன் என்ன தப்பு பண்ணியிருக்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு இவன் பண்ணியிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியவே பாக்குறாரு. அங்க எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாயிட்டு இப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்து ரோஹிணியவே திரும்பி பார்த்துட்டு என்னடா ரோஹிணியவே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஆமா இவங்க 2 பேருமே ஃப்ராடுங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரோஹிணி முறைச்சிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு முத்து எதுக்கு இப்போ அவங்களை அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. டே மனோஜ் முத்து வந்து இதை பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஆனா அவன் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தன் நம்மளை மிரட்டுறான் அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு அப்பா நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு இந்த வீட்லயே நீங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு ஏங்க நான் தான் எது பண்ணாலும் அப்பவே மாட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ரவி இருந்துட்டு கரெக்ட் தான், இவனுக்கு மாட்டாம தப்பிக்கிற அளவுக்கெல்லாம் டேலண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க பாரு மனோஜ், நீ வந்து தப்பே பண்ணாம உன்னை ஒருத்த மிரட்டுறான் அப்படின்னா அவன் மேல நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. ரோஹிணி வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டு அப்படியே நிலக்கொள்ள முடியாம நின்றுட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு இப்ப சொன்ன பாருப்பா இதுதாப்பா கரெக்ட், நீ நியாயஸ்தம்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு டே மனோஜ் வாடா ஸ்டேஷன் போல வாடா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவசர அவசரமா ரோஹிணி வந்துட்டு முத்து இருங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு ஏங்க ரோஹிணி வேண்டான்னு சொல்றீங்க, மிரட்டினது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்ட உடனே ஆமா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து தலையாட்டுறாங்க. அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஏதோ ஒரு நான்சென்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் மனோஜ் கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. போலீஸு கேஸ் நல்லா போனால் பிஸ்னஸ் பாதிக்கும், ஆல்ரெடி பார்லரில் வந்து லோக்கல் ரவுடிகள் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி காசு கேட்டிருக்காங்க, நம்ம பயப்படாமல் இருந்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்துருவாங்க, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா வந்து ரோஹிணிக்கு வரைஞ்சு கட்டிட்டு ரோஹிணி சொல்றது சரிதானே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கடைக்கு போலீஸ் வந்தா அதெல்லாம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாரும் வராமல் கூட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. ஆண்டி அதுக்கு தான் சொல்கிறேன், இனிமேல் யாராவது லெட்டர் கொடுத்தா அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க.
உடனே அண்ணாமலை இருந்துட்டு ரோகிணி சொல்றதும் சரிதான், இனி ஏதாவது வந்தா பாத்துக்கலாம், அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. முத்து வந்து நகர்ந்து அந்த பக்கம் போய் நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே மீனா வந்து நீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல மீனா, இந்த பார்லர் அம்மா இந்த பிரச்சனையை நேக்கா கட் பண்ணி விட்டுட்டு அவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போது பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுவே ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. முத்துவும் மீனாவும் பேசுறது எல்லாத்தையும் ரூமுக்கு உள்ள இருந்து ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு உங்க மேல பழி போட்டது வந்து உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல என் மேலேயே ஒருத்த வந்து பழி போட்டிருக்கானல, அது யார் இந்த லெட்டர் கொடுத்தவன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.